கறியில் வந்து தோல் பீஸ் இருக்கும். அதை மட்டும் தனியாக எடுத்து கடாயில் போட்டு லைட்டாக மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். கழுவி வச்ச கறியை போட்டுக்கலாம். வதக்கி வச்சுருந்த பீஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வெந்திருக்கு. கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஒரு இலை சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகம், மிளகுத்தூள், இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, கறியை சேர்த்தாச்சு. கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். நல்லா வெந்திருக்கு. கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிக்கிறேன்.